விஜய் அண்ணாவோட சின்ன வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து விஜய் அண்ணாவோட மூவிஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அவரோட ஒவ்வொரு ஸ்பீச் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். டிவிக்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எல்லாமே இப்போ டெய்லி நைட்டு ஒரு 11 மணி ஆனாலும் எல்லா விஷயங்களுமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அண்ணா எது செஞ்சாலுமே ஒரு நல்ல பிளானோடு தான் பண்ணுவார். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரோட நேம்லேயே வெற்றின்றது இருக்குது. இதுக்கு மேலே நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் எங்கள் அண்ணா கிட்ட நாங்கள் வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே இருக்க பெண் பிள்ளைங்களுக்கு அவர் நிறைய பார்த்து சேஃப்டிக்கு என்ன செய்யணுங்கிறத அவர் ஒரு பிளான் பண்ணி நல்லா பண்ணால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா டெய்லி நியூஸ் பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களோட கஷ்டங்களெல்லாம் யோசிக்கும்போது நமக்கே கண்ணு கலங்குது. அது அண்ணாவுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நியூஸில் ரொம்ப இப்போ ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லையா, தூய்மை பணியாளர்கள், அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. ஸோ அவங்க நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க. அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்தி இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றது நமக்கு தெரியலை. இதுக்கு அண்ணா மட்டும்தான் தீர்வு காண முடியும், வேறு யாருனாலேயும் முடியாது அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். நான் குழந்தைகளோட வச்சுருக்க தாய்மார்களும் விஜய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்கள வர வேணான்னு சொல்லிட்டார் அவர். அதாவது அவர் பாதுகாப்புக்காண்டி தான் சொல்கிறாரு. இருந்தாலும் அவங்களோட இதோட ஆசையை கட்டுப்படுத்த முடியலை. கண்டிப்பாக நாங்கள் வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு கோரிக்கையாக வச்சு விஜய்கிட்ட நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சு அவர் வந்தாகணும், அவ்வளோதான். மாநாட்டுக்கே வரக்கூடாதுன்னு ஏகப்பட்ட தடைகள் செஞ்சுருக்கிறாங்களாம். வர்ற பாதையில் என்னமோ மதுரைக்கு வர்ற பாதையில் ஏகப்பட்ட தடங்கள் பண்ணியிருக்கிறாங்களாம். சாப்பாடு, தங்குற வசதி, வண்டி வசதி எதுவுமே வேறு மதுரையை தவிர வெளியிருந்து வர எல்லாத்துக்கும் எல்லா தடங்களும் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். போஸ்டர்லேருந்து கிழிச்சு வச்சுருக்கிறாங்க. வண்டி விட மாட்டுறாங்க. வண்டிகளுக்கு தங்குற இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களா எல்லாருமே. வண்டி வராது, மதுரைக்கு வராது, மதுரைக்கு வந்தால் தங்க இடம் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்களாம். அதனால் இதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காம மக்கள் தன்னம்பிக்கையோடு வரணும். ஒரு ஓட்டு போடணும், இவர் முதல்வர் ஆக்கணும். 2026 விஜய் வரணும் உறுதியாக. நாங்களாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். இருக்கிறதுலே கீழ்மட்ட மக்கள் இந்த நேற்று போராடிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள், அடித்தட்டு மக்கள், நான் கஷ்டப்படுறவங்க, இந்த துப்புரவு பணியாளர்கள், அந்த மாதிரி உடனடியாக நிறைவேற்றக்கூடிய வேலைகளை முதல்ல பார்க்கணும். படித்தவங்களாம் அவங்கள காப்பாற்றிக்கிடுவாங்க. மற்றவங்க கீழ்த்தட்ட மக்களை தான் காப்பாற்றணும். அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது. வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, படிக்கிறவங்க, இந்த மாதிரி இவங்கள மாதிரி வயசானவங்களுக்கு வேண்ட உதவியெல்லாம் செய்யணும். சின்ன பிள்ளைங்க படிக்கிறவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாமே செய்வார். நம்ம கோரிக்கை வைக்க தேவையே இல்லை. நமக்கு முதல் கோரிக்கையாக அவர் பதவிக்கு வரணுன்றது தான். மக்கள் கோரிக்கை வச்சு தான் வராரு. அதனால் வேறு கோரிக்கையே தேவையில்லை. கேட்காம எல்லாமே நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நம்ம அவருக்கு எதுவும் வேண்டுகோள் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம எதுவும் சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும், இது இப்போ சஜஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. அவர் நம்மளுக்கு எது பண்ணாலும் கரெக்டாக நல்லது எடுத்து தான் பண்ணுவார். நல்லது பண்ணணும்னு தான் இறங்கியிருக்காரு. அவரோட கெரியர் உச்சத்தை தவிர்த்துட்டே நம்மளுக்காண்டி இப்போ இறங்கி வந்திருக்காரு. நம்ம கண்டிப்பாக ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கணும். நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுவார். நம்புங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பாதுகாப்பு கிடைச்சாவே அதுவே போதும். எதுவும் தர வேணாம். ஆக்சுவலாக சேஃப்டி, பெண்கள் சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஸ்கூலில் போகிற 3 வயசு 4 வயசு படிக்கிற பொண்ணுங்களுக்கே சேஃப்டி கிடையாது. அதே மாதிரி 80 வயசு பாட்டி வரைக்கும் சேஃப்டி கிடையாது. அப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கு தமிழ்நாடு? இந்த ஃப்ரீயாக தரதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நம்ம இருந்தால் தான் அந்த ஃப்ரீயாக கொடுக்குறதே வாங்க முடியும். ஸோ அந்த பேசிக்கான சேஃப்டி கொடுத்தாலே போதும். அந்த சேஃப்டி என்ஷூர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சைக்கிள், லேப்டாப்லாம் தரணும்னு அவசியம் இல்லை. சரியான ஒரு பாதுகாப்பு இருந்தாவே ஓகே தான். நாட்டுக்கு நல்லது செஞ்சாருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மு.க. ஸ்டாலினுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். அவர் ஜெயிப்பார்னு நினச்சி வந்தோம். அதே மாதிரி அவர் ஜெயித்தார். எந்த நல்லதுமே செய்ய கிடையாது. பெண்களுக்கு கல்வித்துறைக்கு பணத்தை கட் பண்ணிட்டாரு. தாலி தங்கம் தருவாங்க, அதையும் கட் பண்ணிட்டாரு. லேப்டாப் தருவாங்க, அதையும் கட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இவர் விஜய் தளபதி வந்தாருன்னா நல்லது செய்வார். நாங்கள் மக்கள் நம்பி நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுறோம். எங்கள் ஓட்டு எல்லாத்துக்கும் கண்டிப்பான முறையில் விஜய்க்கு தான் வரும். அவர் நல்லது செஞ்சாருன்னா நாங்கள் உண்மைக்கே மக்கள் பூரா ரொம்ப நல்ல சந்தோஷப்படுவோம். விலைவாசிகள் குறையணும். விலைவாசிகள் குறைஞ்சாலே அதுவே போதும். மற்றபடி எங்களுக்கு எதுவுமே வேணாம். நாங்கள் உழைக்கிறோம், சாப்பிட்றோம். விலைவாசிகள் குறையணும், சம்பளம் உயர்வு வரணும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்கள் எல்லாருமே. என்னோட அன்பான அண்ணனா என் கூட பிறப்பா நினச்சி ஒன்றே அண்ணன்கிட்ட கேட்கணும் அப்படின்னாக்கா, நான் என்ன ஃபீல்டில் இருக்கேன், நான் ஆல் இண்டியா நேஷனல் டிரைவராக இருக்கேன். அண்ணன்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். அதாவது நிறைய அரசியல் கட்சிகளில் நிறைய கோரிக்கைகள், அதாவது எலெக்ஷன் வரும்பொழுது இல்லாமல் நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாரி டிரைவர்கள் தான். அதாவது ஒட்டுமொத்த ஓட்டுநர்களால் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரமே அடங்கியிருக்குது. சரிங்களா? இந்த நாட்டுடைய பொருளாதாரமே லாரி தொழில் நம்பி தான் இருக்குது. லாரி தொழில், அந்த லாரி இயக்கக்கூடிய டிரைவர்களால் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரமே முன்னேற்றத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்தாருன்னா
எங்களுக்காக, இந்த லாரி டிரைவர்களுக்காக மட்டும் கிடையாது, இந்த நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் உழைக்கக்கூடியவங்க இந்த லாரி டிரைவர். கண்டிப்பாக எங்கள் அண்ணங்கிட்ட நான் கேட்குறது, இந்த போக்குவரத்து துறையில் இந்த லாரி ஓட்டுநர்களுக்கு நிறையா சலுகைகள் கொடுக்கணும். எங்களுடைய கஷ்டத்தை, ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுற மாதிரி ஏதாச்சும் எங்கள் அண்ணன் திட்டங்களை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நான் அன்பாக கேட்டுக்குவேன் எங்கள் அண்ணங்கிட்ட. ரெண்டாவது மெயினாக அந்த டாஸ்மார்க் மதுபான கடையை தயவு செஞ்சு கால் விழுந்து கேட்குறது, நாட்டு மக்கள் மொத்தமாக சொல்கிறது இந்த டாஸ்மார்க் மதுபான கடையை மூடணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சிங்க. ஒரே கோரிக்கை தான், பெண் பிள்ளைங்களோட பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்பு, எங்களுக்கு சப்போர்ட்டு எப்பயுமே, அதுதான் அவர்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறது. கண்டிப்பாக சொல்லணும். அவரோட முதல் மாநாட்டில் கொடுத்த அறிக்கையின்படி எல்லாருக்குமே நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், தொழிலாளர்களாகட்டும், எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பெண்களுக்கு இது எல்லாமே அவர் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாருனாலே இது ரொம்ப 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 நல்லதாக இருக்கும். அதே மாதிரி தொழிலாளர்கள்னு சொல்லும்போது வியாபாரிகளும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது பல காரணங்கள் இருக்குது. வியாபாரம் இன்றைக்கி சுத்தமாக நின்றுருக்கு. அதனால் பண முடக்கம் நிறைய வந்திருக்கு. இது எல்லாமே அவரோட அறிக்கையில் வந்தபடி அவர் சரியாக செஞ்சாருனாலே தமிழகத்தில் மிக நல்ல எதிர்காலம் அவருக்கு அருமையாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நல்ல அரசியல் பண்ண முடியும். எந்த ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் இன்றைக்கி வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ளே. கண்டிப்பாக மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் இங்கே வந்து அவரு கொடுத்த அறிக்கைகளை அவர் கான்ஃபிடெண்ட்டாக செய்யணும். ஏன்னா லேடிஸ்க்கு பாதுகாப்பு வேணும். இப்போ ரொம்ப நாட்டில் தேவைப்படுறது அது மட்டும்தான். சின்ன பிள்ளைங்களை கூட வெளியில் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் பொம்பளை பிள்ளைங்க சேஃப்டிக்காகவே அது கண்டிப்பாக வந்தே ஆகணும்ன்ட்டு நினைக்கிறோம். அது வந்தாலே போதும். எல்லாத்தையும் காக்கணும். அவ்வளோ. வணக்கம். நம்மளோட இந்த எழுச்சியை பார்த்து எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்வினை ஆற்றுறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை ஒன்று தான், 100க்கு 100% ஆளுங்கட்சியாக வரணும். முடியாத பட்சத்தில் 100க்கு 99% எதிர்க்கட்சியாக வரணும். கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க. எதிர்க்கட்சியாக வந்து ஆளுங்கட்சி பண்ணுற எல்லா மசோதாக்கும் அவன் நம்மகிட்ட பிச்சை எடுக்கணும். மக்கள் விரோத போக்கை எது பண்ணினாலும் அதுக்கான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வைக்கக்கூடிய இன்னொரு கோரிக்கை, இலக்கு ஒன்று தான், வீட்டுக்கு ஒரு ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு. பெண்களுக்கெல்லாம் வந்து நிறையா சேஃப்டி இஷ்யூஸ் நிறையா வந்துட்டு இருக்குது. ப்ளஸ் இந்த டொபாக்கோ இந்த மாதிரி போதைப் பொருட்கள் வந்து அதிக நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ அதனால தான் அதுபோல் டாஸ்மாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மது விலக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ திராவிட கட்சிகள்லாம் வந்து அதை செயல்படுத்த மாட்டுறாங்க. இவர் தான் போராட்டங்கள் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். 2026 நம்மளுடைய ஆட்சி வந்து கன்ஃபார்மாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிக்குது. 2026 அடுத்து நம்ம செய்ய வேண்டியது மக்களுக்காக நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த ஸ்கூலில் இருந்து பிள்ளைங்களுக்கு 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் ஸ்கூலில் டீச்சர் நிறைய பேர் இல்லை. இங்கே ஒரு ஸ்கூல்லையுமே டீச்சர் வந்து இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் டீச்சர் பார்த்திங்கன்னா 3 வாதியார் தான் இருக்கிறாங்க. அங்கே டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. மீதியெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக எடுத்து வச்சு இது பண்ணிக்கிறாங்க. யாரும் ஒழுங்காக கிளாஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. ரெண்டாவது 6லேருந்து +2 வரலையும் பிடி வாதியார் இருக்க மாட்டேன்றாங்க. ஒரு கிளாஸ் போனால் இன்னொரு கிளாஸ் காலியாக கிடக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். நீங்கள் வந்து அதுமாதிரி ஸ்டாஃப் இருந்தாலுமே ஸ்டாஃப் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக நடத்துறது கிடையாது. எஜுகேஷன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு போகிறதும் கிடையாது. ஸ்டாஃபே வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்தாலும் மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு பசங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளாஸ் எடுக்கிறது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். எஜுகேஷன் வந்து தலைவர் வந்து நல்லா கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். தளபதிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னா எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வராயன் மலை, நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு மாவட்டம் கல்வராயன் மலை அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். இந்த மாநாட்டு திடலில் ஒரு கோரிக்கை வைக்கிற தளபதிக்கு உயரும். ஆனால் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த நியூஸை, எங்கள் கல்வராயன் மலைக்குன்னு அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்கண்ணா. ஒரு ரோடும் சரியில்லை. மின்சாரம் ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்குது. குடி தண்ணிக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. பசங்கள் வந்து பள்ளிக்கு போகிறது ரொம்ப மோசமாக இருக்குது. கண்டிப்பாக சாலை வசதியிலேருந்து எல்லாமே
ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலம் இப்போ நிறைய வராங்க. ஆனால் மக்கள் பிழைக்கிறதுக்கான வழி நிறையாவே இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஏற்பாடுமே இந்த திமுக அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலைங்கண்ணா. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் எங்கள் கல்வராயன் மலையை உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் நாளைக்கு தான் மாநாடு, இப்போ வந்திருக்கீங்களா? உங்களுக்கு ஐயோ தளபதி எத்தனையோ நாள் நாங்கள் கண்ணை முழிச்சிருக்கோண்ணா. தளபதிக்காக ஒரு 2-3 நாளைக்காச்சும் கண்ணை முழிக்கணும். ஆமாங்கண்ணா. சாப்பாடுக்கு தங்குறதுக்கு என்ன? சாப்பாடு எங்களுக்கு முக்கியமே இல்லைங்கண்ணா. தளபதி பார்த்தா போதும். எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் பாருங்கள். தண்ணி குடிக்கிற தண்ணியிலேருந்து நீட்டாக உட்கார அளவுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் மனசில் தளபதி ஆல்ரெடி இடம் பிடிச்சிட்டாரு. மக்கள் இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தளபதி களத்தில் வந்து எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்து சரி செய்யணும்னு ரொம்ப வேண்டுகோளாக கேட்டுட்ருக்காங்க. அதை கூடிய விரைவில் தளபதி வந்து எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார். அதை நாங்களும் நம்பி இருக்கிறோம். வேண்டுகோள் என்னென்னா, திருப்பி 2026 நம்ம தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆகணுன்ட்டு அதுதான் மக்களுடைய விருப்பம். இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம வந்து 2 திராவிட கட்சிகளையும் மாற்றி 40 வருஷமாக நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா மாற்றம்ன்றது வந்து நம்ம ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தெரியணும். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களா நம்ம வந்து மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சா தான் வந்து முடியும். ஆனால் அதே மாற்றம் வந்து இந்த மாநாடை பார்த்தா நல்லா தெரியுது. நல்லா அருமையாக இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை. எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வர்றாங்க. திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது. நல்லா அந்த அழகர் பார்க்க கூட்டம் வரும். இப்போ அடுத்து வந்து பார்த்தா நம்ம விஜய் சாருக்கு தான் வந்திருக்கு கூட்டம். நல்லா அருமையான இருக்குது. நானே கிட்டத்தட்ட 35 வருஷம் கழித்து தான் நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தேன். நான் வந்து மதுரை அண்ணா நகர். நம்ம வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதை செய்யணுன்றக்காக நானே விரும்பி வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லா பேரும் நினச்சா கண்டிப்பாக 2026 ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும். தமிழக முதல்வராக நம்ம விஜய் கண்டிப்பாக வருவார்ன்றதை நம்புவோம். அவருடைய முக்கிய வேண்டுகோளே தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்காக அவர் பாடுபடுவதற்காக அவருடைய துயரங்களை தீர்க்கிறதுக்கு டாஸ்மார்க் கடையை ஒழிப்பதே அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அதுவே எங்களுடைய தலைவருடைய லட்சியம். அதன்படி நாங்கள் சிறப்பாக செயல்பட நாங்கள் தயாராக இருக்கோம். இதுதான் எங்களுடைய கொள்கையுடைய லட்சியம். நன்றி. சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அவருக்கு இந்த மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறாரு. ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அவருக்கு. ரெண்டாவது அவருடைய கொள்கைகள், அவர் கோட்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் அவருடைய வருகை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அவருடைய கல்விக்கு செய்கிற விஷயங்கள் எல்லா விஷயத்துலேயுமே அவரை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணுங்கிற ஒரு தீர்வோடு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்.